ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் அதெல்லாம் நான் பேசி முடிச்சது பிறகு அதோடு விட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் பேசி அதோடு போயிருக்கோம். வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தி வந்திருக்காது. தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா சொன்னேன். ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். அது இப்ப வயலெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் நேத்தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில்.